அருண் ஒரு புத்தக காதலன். ஆனால் வாழ்க்கையில் தன் ஆசைகளை அடுக்கிக் கொண்டு பட்டயம், வேலை, கட்டணம், கடன் என்று செதுக்கப்பட்ட பாதையில் நடந்து கொண்டு இருந்தான். ஒரு சனிக்கிழமை அன்று அவன் பழமையான பொருட்கள் விற்கப்படும் கடை ஒன்றில் சோம்பலாக சுற்றிக் கொண்டு இருந்தான். அங்கு பழமையான வெண்ணிற கப் ஒன்று அவனது பார்வையை ஈர்த்தது. மேலிய பித்தளை போலிருந்த கப்பில் ஓரமாக பொத்தலமாக எழுதியிருந்தது, நினைவு ஒவ்வொன்றுக்கு ஒரு சொம்பை அளவு தேநீர் போதும். அவனுக்கு அந்த வாசகம் புதுமையாக இருந்தது. அந்த கப் வெறும் 200 ரூபாய் மட்டுமே என்பதால் அவன் அதை வாங்கிவிட்டான். வீட்டுக்கு சென்று அந்த கப்பில் காபி ஊற்றி பார்க்கிறான். முதலில் எதுவும் இல்லை. ஆனால் இரண்டாம் சொப்பில் ஒரு வித்தியாசமான அனுபவம். அவனுக்கு தன் சிறு வயதின் நினைவு ஒன்று தெரிந்தது. தன் அம்மா மழைக்காலத்தில் சூடு பஜ்ஜி செய்து தந்தது. அந்த வாசனை, அந்த நெருப்பின் ஒளி, அந்த சிரிப்பு அனைத்தும் உயிருடன் வந்தது போல் அருண் அதிர்ந்தான். மறுநாள் அவன் மீண்டும் அந்த கப்பில் காபி ஊற்றினான். இப்போது கல்லூரி நாட்களில் ஒரு தோழனுடன் பகிர்ந்து ஒரு இரவு காலை நினைவுக்கு வந்தது. அந்த தோழன் இன்று இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கப்பும் ஒரு மறந்து போன நினைவை கொண்டு வந்தது. சில மேன்மையானவை, சில புனிதமானவை, சில கண்ணீரை ஊற்றும் அளவுக்கு வேதனையூட்டும். அருணுக்கு உணர்த்தியது அவன் வாழ்க்கையில் எத்தனை சிறிய விஷயங்களை மறந்துவிட்டான் என்பதை. அந்த கப் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொண்டான். அம்மாவிடம் நேரம் செலவழிக்கத் தொடங்கினான். தினசரி ஓட்டத்தில் மறந்து போன அவனை மறுபடியும் தேட ஆரம்பித்தான். ஒரு நாள் கப்பில் கடைசி சுவை பருகினான். நினைவாக வந்தது, ஒரு நாள் அவன் சிரித்து கண்கள் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த சிறுவயது கனவு, ஒரு சிறு கதைகள் எழுதும் மனிதனாக வேண்டும் என்பதுதான். அந்த நாளிலிருந்து அருண் எழுதத் தொடங்கினான். அந்த கப் இப்போது மேசையில் வெறுமென இருக்கிறது. எந்த நினைவுகளும் இல்லை. ஏற்கனவே அனைத்தும் பார்த்துவிட்டது போல். ஆனால் அருணின் உள்ளம் நிறைந்திருக்கும். ஆகவே இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்ன? முன் நின்ற நினைவுகளுடன் வாழும் வாழ்க்கைதான் உண்மையான செல்வம். நன்றி.